அனைவருக்கும் வணக்கம். போகமாமனியுடைய ஞானப்பாட்டன் திருமூலர் பெருமான் பாடி அருளிய திருமந்திரத்திலே 5ஆம் தந்திரத்திலே அமைந்த அதி உன்னதமான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் மனம் ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தால் நம்முடைய ஞான வெற்றி காலதாமதமாகும் என்பதை திருமூலர் சொல்லியிருந்ததாக கடந்த பதிவிலே பார்த்தோம். மேலும் இந்த யோக சாதன பயிற்சியிலே வெற்றி காண்பதற்கு என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி திருமூலர் இன்றைய பதிவிலேயும் அருமையாக விளக்குகிறார். பார்க்கலாம் வாருங்கள். தாங்குமின் 8 திசைக்கும் தலைமகன் பூங்கமிழ் கோதை பொறிப்புழலாளோடும் ஆங்கு அது சேரும் அறிவு உடையார்கட்கு தூங்கு ஒளி நீளம் தொடர்தலும் ஆமே. 8 திசைகளிலும் தலைமகன் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறான். அன்னை பராசக்தி என்பவள் அவரோடு இணையாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள். இங்கே அறிவுடையவர்களுக்கு உண்மையான ஞானம் கிடைக்கும் என்றும் திருமூலர் குறிப்பிடுகிறார். எப்போது பூங்கமிழ் கோதை என்று அழைக்கப்படக்கூடிய பொறிகுழலாகிய ஜீவசக்தியாகிய வாயு தலைமகனாகிய எல்லா திசைகளிலும் ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனாகிய சிவனோடு சேர்ந்திருக்கும் போது ஞானம் என்பது கிடைக்கும். அன்னையும் தந்தையும் சேராமல் ஞான குழந்தை என்பது அங்கே பிறக்காது. அறிவு என்பதை கொண்டு இதை சாதித்தாக வேண்டும். மனதின் 4 கூறுகள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சித்தர்களால் வர்ணிக்கப்படுகிறது. இதிலே சித்தம் என்கிற அறிவு மனம் என்கிற பெண்ணை அடக்கி ஆள வேண்டும். இந்த இரண்டும் ஒன்று சேரும் போது உண்மையான ஞானம் என்பது பிறக்கும். அந்த ஞானம் என்பது எப்படி இருக்கும் என்று கேட்டால் மிக மிக மெல்லிய நீல நிறமான ஜோதியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். ஆகாயத்தை பகல் வேளையிலே அண்ணாந்து பார்க்கிறீர்கள். மேகங்கள் இல்லை. கதிரவனின் கிரணங்கள் ஆகாய வெளி முழுவதும் பிரகாசத்தை பாய்ச்சி இருக்கின்றன. அப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஆகாய வெளியிலே ஒரு மெல்லிய நீல நிற வெளிச்சம் இருப்பதை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட மெல்லிய நீல நிற வெளிச்சத்தை போன்றுதான் ஆத்மாவின் பிரகாசம் என்பது உருவ மத்தியத்திலே தோன்றும் என்று சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். உருவ மத்தியத்திலே இந்த நீல நிற ஒளியின் பிரகாசத்தை பார்த்துவிட்டால் நீங்கள் எம்பெருமானின் அன்பிற்கு பாத்திரமாகிவிட்டீர்கள் என்பது பொருள். யோகசாதன பயிற்சியிலே தனிமையிலே இருளிலே அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்யும் போது முதலிலே இருளாகவும் அதன் பிறகு இருள் மெல்ல மெல்ல விலகி மெல்லிய வெளிச்சம் என்பதும் வர ஆரம்பிக்கும். ஆரம்பத்திலே வெண்மை நிறமான ஒளியும் அதன் பிறகு சிறிது மஞ்சள் நிறமான ஒளியும் அதன் பிறகு அது மெல்ல மெல்ல விருத்தியடைந்து இளநீல நிறத்திலேயான ஒளியாகவும் பிரகாசமாகவும் மாறும் என்றே சித்தர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நீல நிற பிரகாசம் என்பதுதான் பிரபஞ்ச பேராற்றல் என்றும் விஞ்ஞானபூர்வமாகவும் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிராண சிகிச்சை என்று அழைக்கப்படக்கூடிய பிராணிக் ஹீலிங் என்று சொல்லக்கூடிய சிகிச்சை முறையிலே இந்த இளநீல வண்ணம் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியது. அந்த இளநீல வர்ணத்தை கொண்டு பிரபஞ்ச பேராற்றலை பயன்படுத்தி ஒருவருடைய தேகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும் என்று இந்த பிராண சிகிச்சை என்பதை செய்பவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள். இதையும் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது. நணுகினு ஞான கொழுந்து ஒன்று நல்கும் பணிகிலும் பன்மலர் தூவி பணிவன் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் அணுகும் உலகு எங்கும் ஆவியும் ஆமே. இந்த உலகம் நம்முடைய குழப்பத்தின் காரணமாகவே சிருஷ்டிக்கப்படுகிறது. அதனாலேயே இந்த உலகத்தை மாயை என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம் ஒன்றை அணுகி இருக்கிறோம் என்றால் அந்த ஒன்றை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறோம் என்றால் அந்த பொருளின் முழுமையான நிலையை தெரிந்திருக்க வேண்டும். எதையும் தெரிந்து கொள்ளாமல் ஒரு பொருளை பயன்படுத்தும் போது அது பழுதுபட்டு போனால் அதை சரி செய்வது சிரமமாக மாறிவிடும். யோக சாதன பயிற்சி என்பதும் அப்படித்தான். தீட்சையாக யோக பயிற்சியை பெற்றுவிட்டால் மாத்திரம் ஒருவன் வெற்றியாளன் ஆகிவிட முடியாது. அது பற்றியதான சகல விதமான நுணுக்கங்களையும் முன்னோர்களிடத்திலும் மூத்தோர்களிடத்திலும் கேட்டு அறிந்து தெளிவு பெற வேண்டும். அவர்களை அணுகி அவர்களிடத்தில் இருந்து நல்ல சரியான விளக்கங்களை கேட்டு பெற வேண்டும். ஞானம் என்பது ஆரம்பத்திலே இலை உதிர்ந்து துளிர்விட்டிருக்கக்கூடிய மரத்தின் கொழுந்துகளைப் போலத்தான் இருக்கும். மெல்ல மெல்ல அந்த கொழுந்து இலை என்பது கடினமாக மாறி நல்ல கரும்பச்சை நிறத்திலே
தடித்த இலையாக மாறிவிடும். அதோடு அது நின்று விடுமா என்றால் காலப்போக்கிலே மெல்ல மெல்ல அந்த இலையிலே இருக்கக்கூடிய பச்சையங்கள் மறைந்து அது காய்ந்து சருகாகி உதிர்ந்தும் போய்விடும். இப்படித்தான் இந்த உலக வாழ்க்கையிலே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. யோக சாதன பயிற்சியிலே தொடங்கும் போது ஒருவர் கொழுந்தாக, ஞான கொழுந்தாக, இலை கொழுந்தாக தன்னை தொடக்க புள்ளியை ஆரம்பிக்கிறார். கால ஓட்டத்திலே முதிர்ச்சி, அதன் பிறகு சருகாகி உதிர்ந்துவிடக்கூடிய நிலை, இவையெல்லாம் ஏற்படத்தான் செய்கிறது. எல்லாமே இயற்கையின் படைப்பிலே மாறா தன்மையோடு இருக்கிறது. எம்பெருமான் ஈசனை எப்போதும் இடைவிடாது பணிய வேண்டும். பணிவது மாத்திரமல்ல, பன்மலர் தூவி பாராட்ட வேண்டும். இங்கே மலர் என்று சித்தர்கள் குறிப்பிடுவது மரம் செடி கொடிகளிலே பூத்து குலுங்கக்கூடிய மலர்களை பற்றி அல்ல, மனதையே மலராக மாற்றி எம்பெருமானுடைய திருவடிகளிலே ஆவரணமாக சூட்ட வேண்டும். அப்படி செய்யும் போது இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஆவியாகிய ஜீவன் என்பது அவிந்து போய்விடாமல் எம்பெருமானை நோக்கி சென்று குவிந்து மேன்மையை கொடுக்கும் என்பது கருத்தாகிறது. இருவினை நேர் ஒப்பில் இன் அருள் சக்தி குறு என வந்து குணம் பல நீக்கி தரும் எனும் ஞானத்தால் தன் செயல் அற்றால் திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் ஆமே. ஜீவசக்தியாகிய வாயு மனமாக மாறியிருக்கிறது. அது எப்போது அடங்குகிறதோ ஒடுங்குகிறதோ அப்போது அது சத்குருவாக மாறுகிறது. இந்த கருத்தை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர்கள் உலகத்திற்கு சொல்லி இருக்காவிட்டால் குரு என்பவர் ஏதோ எலும்பு தசை தோல் போர்த்திய பிண்டமாக நமக்கு முன்னே காட்சி கொடுத்த ஒருவர்தான் என்று நாம் கருதி இருந்திருப்போம். உண்மையான குரு என்பது யார் என்றால் அவரவருடைய அடங்கிய மனம்தான். அந்த மனம் என்பது எப்போது ஜீவனை நோக்கி சரியாக பயணிக்க தொடங்குகிறதோ அப்பொழுது மாத்திரமே நல்வினை தீவினை என்று அழைக்கப்பட்ட இருவினைகளும் நம்மை விட்டு நீங்கி போகும். அதன் பிறகு ஞானம் என்பதும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குரு என்று சொல்லப்பட்ட நிலையிலே மனம் என்பது மாறி அமைந்துவிட்டால் இருவினைகள் வேகமாக நீங்க ஆரம்பிக்கும். இந்த ஞானத்தை தன்னுடைய செயலால் நாம் அடைய வேண்டும். இடைவிடாது செய்யக்கூடிய முயற்சியினாலும் பயிற்சியினாலும் இதை எட்டி பிடிக்க வேண்டும். மும்மலங்கள் தீர்ந்து சிவனாக நாம் மாற வேண்டும் என்றால் மிக மிக கவனமாக பயணிக்க வேண்டும். மனத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். சலனப்படக்கூடிய புலன்களை கட்டுப்படுத்த பழக வேண்டும். இவை எல்லாவற்றையும் சாதித்தால் மாத்திரமே நாம் சிவன் என்கிற நிலையை அடைய முடியும். 3 மலங்கள் தீர வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை என்று அழைக்கப்பட்ட இந்த 3 மலங்களும் தீர்ந்த நிலையில்தான் மனம் என்பது உருவ மத்தியத்திலே ஒடுங்கி ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையை பெறும். அந்த ஜீவசக்தியாகிய வாயு என்கிற நிலையை பெறும் போது அது ஆற்றலாக மாறுகிறது. அந்த ஆற்றலைத்தான் குண்டலினி சக்தி, குண்டலினி ஆற்றல், அன்னை பராசக்தி, மனோன்மணி, திரிபுரை, பாலா திரிபுர சுந்தரி, வாழைக்குமரி என்றெல்லாம் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். எல்லாம் நமக்குள்ளே இருந்து சலித்து வெளியே வந்தது மீண்டும் நமக்குள்ளே சென்று ஒடுங்கும் போது ஆற்றலாக மாறுகிறது. இதைத்தான் சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். உண்மையின் தத்துவத்தை உணர்ந்து ஓதி வெற்றிக்கான பயணத்தை தொடங்க வேண்டும். இரவும் பகலும் இல்லாத இடத்தே புறவும் செய்கின்ற குழலியை உண்ணி அறவம் செய்யாமல் அவளுடன் சேர பரிவு ஒன்றி வாழும் பராபரை தானே. மனம் எங்கே இருக்கிறது? இந்த கேள்வி எல்லோரிடத்திலும் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. மனம் என்பதை மூளை என்று சிலர் சொல்லுவார்கள், இல்லை இதயம் என்று சிலர் சொல்லுவார்கள், இல்லை மனம் என்பது வேறு ஏதோ என்று சொல்லுவார்கள். மனதை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று சிலர் அங்கலாய்ப்பார்கள். ஆனால் மனம் என்றால் என்ன என்பதை சித்தர்கள் தெளிவாக ஆய்ந்து அறிந்து சொல்லிவிட்டார்கள். ஜீவன் என்பது அசையாத சக்தி. ஜீவசக்தியாகிய வாயு என்பதுதான் அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய சலனப்படக்கூடிய இயங்கும் சக்தி. இந்த இயங்கும் சக்தியைத்தான் சித்தரவர் மக்கள் வாசி என்றும், ஆயுள் சக்தியை விருத்தி செய்யக்கூடிய ஆற்றல் என்றும், அதுதான் நம்மை இயக்கக்கூடிய இயக்கம் என்றும், பெண் என்றும், பராவரை என்றும், தெரிவுரை என்றும் பலவாறாக வர்ணித்து சொன்னார்கள். அவள் எங்கே இருக்கிறாள்? அவளை எப்படி காண்பது என்று பார்த்தால் அவள் இருளிலே தன்னை மறைத்திருக்கிறாள். அந்த இருள் எந்த இருள்? உலகிலே நாம் காணக்கூடிய இருளா என்றால் இல்லை, அது மன இருள், மாய இருள், பிரபஞ்ச மாயை என்கிற இருள். பிரபஞ்ச மாயை என்கிற இருளுக்குள்ளே மனம் என்கிற அன்னை பராசக்தி தன்னை மறைத்திருக்கிறாள். அப்படி மறைத்திருக்கக்கூடிய அன்னை பராசக்தியை கண்டுபிடித்து அவளோடு நாம் சேர்ந்தால் மாத்திரமே நாம் ஞானத்தை அடைய முடியும். அதுவும் எப்படி? எந்த விதமான அறமும் செய்யாமல் அமைதியாக மெதுவாக அவளை சென்று சிக்கென்று பிடித்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
பிடித்த பிடியிலே இருந்து நழுவி ஓடிவிடக்கூடியவளாகவே அவள் இருக்கிறாள். அவளை அத்தனை சுலபத்திலே கட்டி பிடித்துவிட முடியாது. உங்களால் அவளை தீண்டுவது கூட இயல்பான ஒன்றாக இருக்காது. ஏனென்றால் மனம் என்பது ஒரு மாயப்பெண். அந்த மாயப்பெண்ணை கட்டுவது அத்தனை சுலபமான காரியம் அல்ல. அந்த மாயப்பெண்ணை கட்டுவதற்கும் கட்டி பிடிப்பதற்கும் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மனதை ஆடாமல் அசையாமல் நிறுத்த பழகுவதுதான். ஆனால் இதற்கெல்லாம் உத்தம சத்குருமார்களின் உதவியும் அவர்களுடைய ஆசியும் அவசியமாகிறது. ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகிறது. ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை பேணி தன்னை சரியாக பக்குவப்படுத்திக் கொண்டு விட்ட ஒரு யோகி நிச்சயமாக அன்னை பராசக்தியை சென்று சேர முடியும். அப்படி சேர்ந்த பிறகுதான், ஆகா, நம்முடைய மனமாகிய ஜீவசக்தியாகிய வாயுதான் பராபரை, இதுவரையிலும் தெரியாமல் போய்விட்டோமே என்று எண்ணக்கூடிய நிலை ஏற்படும். பராபரை என்பது வேறல்ல. பராபரம் என்பது ஜீவனாகிய சிவன், பராபரை என்பது ஜீவசக்தியாகிய வாயு. இதை அனுபவத்திலே தான் உணர்ந்து கொள்ள முடியும். வெறும் வார்த்தைகளால் இதை வர்ணிக்க முடியாது. மாலை விளக்கு மதியமும் ஞாயிறும் சால விளக்கும் தனிச்சுடர் அண்ணல் உள் ஞானம் விளக்கிய நாதன் என் உள் புகுந்து ஊனை விளக்கி உடன் இருந்தானே. மாலை விளக்கு, மாலை என்று எதை சொல்லுகிறார்? உலகத்தை வெளிச்சப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கதிரவன் மறைந்து சந்திரோதயம் என்பது ஏற்படக்கூடிய அந்த வேளையை மாலை என்று சொல்லுகிறாரா? பொருள் அது அல்ல. அந்தி சிந்தி வேளைகள் என்று சொல்லப்படக்கூடிய சூரிய உதயத்திற்கு முந்தைய நேரம், சூரிய அஸ்தமனத்தை ஒட்டிய நேரம் ஆகிய இந்த 2 வேளைகள் அந்தி சிந்தி என்று அழைக்கப்படுகின்றன. இந்த அந்தி சிந்தி என்று சொல்லப்பட்ட இந்த வேளையிலே யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவன் கவனமாக இருந்து அந்த நேரத்தை விட்டுவிடாமல் யோக பயிற்சியில் ஈடுபட்டால் ஞானம் விளக்கிய நாதன் நம் உள்ளே புகுந்து நம்முடைய ஊனாகிய இந்த உடலுக்குள்ளே பிரகாசமாக வந்து நிற்பான். இது ஏற்படும் போது மாத்திரம்தான் கர்ம வினைகள் அற்றுப்போகும். இதை அடைவதற்கு அந்தி சந்தி என்று சொல்லப்பட்ட வேளைகளிலே இடைவிடாது யோக பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகிறது. இதைத்தான் இத்திருப்பாடலிலே திருமூலநாயனார் நமக்கு புரியப்படுத்துகிறார். சரியாக யோக சாதன பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் காலை மாலை என்று சொல்லப்பட்ட இந்த 2 வேளைகளிலும் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று குறிப்பிடுகிறார். மற்ற வேளைகளிலே சதா பிராணாயாமியாக இருந்தாலும் கூட இந்த 2 வேளைகளிலும் யோக சாதன பயிற்சியில் ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியமாகிறது என்றே சித்தர் பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே யோக சாதன பயிற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்த 2 வேளைகளிலே செய்யக்கூடிய யோக பயிற்சியை சிரத்தையோடு செய்துவிட வேண்டும். அப்படி செய்துவிட்டால் இடைவிடாது ஸ்மரித்தல் என்று சொல்லப்பட்ட வகையிலே எம்பெருமான் ஈசனோடு நம்மை கலக்கவிடக்கூடிய காரியம் நடந்து கொண்டே இருக்கும். இதுவே சதா பிராணாயாமத்திற்கு அடிகோலாகவும் இருக்கும் என்று திருமூலர் பெருமான் குறிப்பிடுகிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.